தினசரி திக்ருகளும் அதபுகள் தலைப்புல திக்ருகள் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். அதுல அதப் என்ற ஒழுக்கத்தை பற்றி தலைப்புக்குள்ள போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல முதலாவது விஷயமே ஆரம்பமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கொண்டு நாம் தொடங்குறது தான். எல்லா காரியங்களையுமே அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சி அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்ய வேண்டும். அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மூலமா நாம செய்யறோம். ஏன் சொல்லுகிறோம்? இது காரணம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஏன் சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ் நம்முடைய ரப்பு, அவன் தான் நமக்கு அதுக்கான ஆற்றலை கொடுத்தவன். அந்த சக்தி இல்லாவிட்டால் நம்ம செய்ய முடியாது. இப்போ அல்லாஹ் தஆலா எல்லாமே சாப்பிட்றதுக்கு ருசியான உணவுகளா இருந்தோம். ஒருத்தரால சாப்பிட முடியாதுன்னா டாக்டரும் சாப்பிடக்கூடாது, நீங்க அது உங்களுக்கு உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சாப்பிடுவாரா? அவருக்கு சக்தியே இல்லை. சில நேரத்தில் சாப்பிடுவோம், செரிக்காது, வாந்தியா வெளியே வந்துடும். அப்போ செரிக்கிற சக்தி அந்த டைம்ல இல்லை. ஆனா அல்லாஹ் நம்ம கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தி அதற்கான சக்தியையும் அதை அடையிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னு வைங்களேன், அதுக்கு நம்ம முதல்ல அல்லாஹ்வுக்கு அதை செய்யறதுக்கு நமக்கு உதவியதற்கு நன்றி செலுத்தணும். அப்போ முதல்ல அல்லாஹ் நமக்கு அந்த சக்தியை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துவது. அது மட்டும் இல்லை, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா, அவங்களுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய கட்டளை இது. அவங்க முதலா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு குர்ஆனை இறக்கும் போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், நபியே உங்களை படைத்த உங்கள் இறைவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓதுங்கள். இக்ரா அப்படின்னா ஓதுங்கள், படியுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க முதல்ல ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு அல்லாஹ்வின் பெயரை ஞாபகப்படுத்தினார். அப்ப நாம எல்லா நேரத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். அதுல மிக முக்கியமான விஷயம் இது. முதல் ஒழுக்கம் அல்லாஹ்வை நினைக்கிறது. நம்ம எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்வை நினைக்கிறது. அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே.